வணக்கம். அஞ்ஞான கிறுக்கல்ல அடுத்த ஒரு பகுதி. அதாவது சில நிகழ்ச்சிகளை ரொம்ப அத்தி பூத்தா மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு இன்சிடெண்ட் இப்போது நடந்திருக்கு. அது இப்போ செய்தி மூலமாக பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர், அதாவது ஏழைகளுடைய வருத்தத்தை, ஏழைகளுடைய ஒரு நிலைமையை, தொழிலாளர்களுடைய நிலைமையை தன்னுடைய பாட்டில் பாடி ஒரு பிரபலமான ஒரு கவிஞர். அந்த கவிஞருடைய வீட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு திருட்டு நடந்து போச்சு. அந்த திருடன் அந்த வீடு யாருதுன்றது தெரியாமையே முதல் நாள் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போயிடுறான். அப்புறம் மறுநாள் இருக்கிற கொஞ்ச நஞ்ச இதையும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வரும்போது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கவிஞருடைய ஒரு படத்தை பார்க்குறான். இந்த படத்தை பார்த்த உடனே அவனுக்கு சட்டுன்னு புரிய வருது, இவர் ஒரு பெரிய கவிஞர், ஏழை எளியவர்களுக்காக, தொழிலாளர்களுக்காக பாடுபட்ட ஒரு கவிஞர் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு தான் எடுத்து போன எல்லா திங்ஸையும் என்ன ஆச்சுன்னா அந்த வீட்டில் கொண்டு வச்சிடுறான். இதை பார்க்கும்பொழுது இது என்ன ஒரு பெரிய நிகழ்ச்சியா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணலாம். ஆனால் இது எங்களுடைய பாட்டி எங்கள் அம்மாவுக்கு அடிக்கடி சொல்லுவாங்களாம். அதாவது அந்த காலத்தில் திருடர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த வீட்டில் பால் சோறு அப்படி கலந்து வச்சுருப்பாங்களாம். பால் சோறு கலந்து வச்சோடனே திருடன் அதை சாப்பிட்டாச்சுன்னா அவன் என்ன பண்ணிவிடுவான்னா, இனிமேட்டு அந்த வீட்டில் நம்ம திருடக்கூடாது, எந்த வீட்டில் நம்ம சாப்பிட்டோமோ அந்த வீட்டினுடைய ஒரு பொருளை அபகரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தன்னுடைய சகாக்களுக்கும் சொல்லி தானும் அந்த வீட்டில் இருந்து எதையும் கொண்டு போக மாட்டான். ஃப்யூச்சர்லேயும் அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு கோட்பாடு அவங்க வச்சுருந்தாங்க. இப்போது இது இன்னொரு சாதாரண விஷயமாக தெரியலாம். ஆனால் அப்படிப்பட்ட திருடர்களும் ஒரு கோடை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு எந்த அளவுக்கு ஒரு தர்ம சிந்தனை அவங்க அடி மனசில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இப்போது சுத்தம் முற்றிலுமாக மறைந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறோம். பட் எங்கேயான ஒரு இன்சிடெண்ட் இப்போது இந்த கவிஞருடைய ஒரு வீட்டில் நடந்த இன்சிடெண்ட்டை நம்மளுக்கு அதுதான் ஞாபகப்படுத்துது. அதனால் நம்ம அடி மனசில் அந்த தர்ம சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்குது. அதை வளர்க்க வேண்டியது, மேலே கொண்டு வர வேண்டியது அனைவருடைய ஒரு கடமைன்ற நிகழ்ச்சியை தான் இது சுட்டி காட்டுது. மேலும் ஒரு அடுத்த ஒரு தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.